நாங்க நிலத்துக்கு போற வழியில அத்தி மரம் இருக்கு. எவ்வளோ காய் வச்சிருக்கு. இப்பதான் பிஞ்சு வச்சிருக்கு ஃபேமிலிஸ். அத்திதாமா, அத்தி மரமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பழம் எதுவும் விழல. அத்தி மரம் இல்லையா? இது என்ன மரம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அத்தி மரம் தான் மா, அத்தி மரம் தான்மா. நடக்க முடியல ஃபேமிலிஸ். ரொம்ப வெயில். 4 மணி தான் ஆகுது. ரொம்ப வெயிலா இருக்கு. அந்த பில்டிங் ஒன்று தெரியுது இல்லையா? அந்த பில்டிங் வந்து மண்டபமா ஃபேமிலிஸ். உங்களுக்கு யாருக்குன்னா மேரேஜ் ஆகுது அப்படின்னா இந்த மண்டபத்தில் வைங்க. நான் கண்டிப்பாக வந்து வாழ்த்துவேன். அது இங்கேயும் நெற்பயிர் தான் அதிகமாக வந்து விளைவிப்பாங்க. அதிகமாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் எங்களுடைய நிலமும் வந்துடும் மக்களே. அங்கேயும் நெற்பயிர் தான் இருக்கும். நெற்பயிர் தானேம்மா? இதான் அந்த திருமண மண்டபம். எங்களுடைய நிலத்துக்கு வந்துட்டோம். நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த நடும் பொழுது நான் இல்லை, அதாவது ஸ்கூல் போயிட்டேன் ஃபேமிலிஸ். இப்போதான் வந்து பார்க்குறேன். அவ்வளோ அழகாக இருக்கு. தென்னை மரத்துல இருந்து தேங்காய் விழுந்திருக்கு. அதை எங்க அம்மா அழகா எடுத்துட்டு வந்து இங்க போடுறாங்க. இப்படி போட்டுதான் அதிகமா வந்து எண்ணெய் வந்து ஆடுவாங்க. யாருக்கெல்லாம் வந்து இந்த இயர் மாங்காய் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய மாங்காய் வைக்கும் ஃபேமிலிஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துடுவேன். குட்டி குட்டியா பிஞ்சு வச்சிருக்கு. இப்போ இதை கூட தொடவே விட மாட்டாங்க, கீழே விழுந்துரும்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கும். இந்த மரம் எங்கேயோ ஆந்திரால இருந்து கொண்டு வந்ததான் இந்த கண்ணு. ரொம்ப பக்கத்துல கீழே உட்காந்துட்டே பறிக்கலாம் ஃபேமிலிஸ். இங்க வந்து இது பாருங்க, பிஞ்செல்லாம் விட்டுருக்கு. உங்கள எத்தனை பேருக்கு இந்த இடம் வந்து பிடிச்சிருக்கோ வந்து பார்த்துட்டு போங்க. அப்பா செம்மையா இருக்கு, அழகா இருக்கு, செம்மையா இருக்கு ஃபேமிலிஸ். உங்கள எத்தனை பேர் வீட்டில் நிலம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானே இங்க வந்து எவ்வளோ நாள் ஆச்சு. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்க பாருங்க, இது ஃபுல்லுமே வந்து மாங்காய் காய்க்கும். நிறைய மாங்காய் இருக்கும், பெரிய பெரிய மாங்காய். இந்த பக்கம் பார்த்தா சப்போட்டா. இங்க பாருங்க, சப்போட்டாவா இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா வாழை மரம், அப்புறம் பப்பாளி மரம்லாம் இருக்கும். இந்த பக்கமும் இளநீ. இவ்வளோ அழகாக தண்ணி இறைச்சிட்ருக்கு. இந்த இடத்தோட பேர் யாருக்குன்னா தெரியுமா? ஊர் யாருக்குன்னா தெரியுமா? நம்ம கருங்காலி குப்பம் தான். யாருக்கெல்லாம் கருங்காலி குப்பம் தெரியும்? யாராவது கருங்காலி குப்பத்தில் இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய நிலத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க. பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஃபேமிலிஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இந்த நடும் பொழுது நான் இல்லை, நான் அதாவது வரல. இப்போ நடுவெல்லாம் பெருசானதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கோ நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்பொழுது. இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இருக்கும்.
அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தேங்காய் மரத்துலேருந்து கீழே விழுந்திருந்தது. அந்த தேங்காவை எடுத்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து இளநிலாம் வந்தது தெரியுமா? அந்த இளநீ அவ்வளோ இனிப்பாக இருந்தது. இளநியில் இருக்கக்கூடிய இளநியை விட தேங்காயில் இருக்கக்கூடிய இளநீ அவ்வளோ இனிப்பாக இருந்தது. கம்மியாக தான் இருந்துச்சு. அது அவ்வளோ இனிப்பாக சக்கரை பாகு மாதிரி இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உங்களில் எத்தனை பேருக்கு இளநீ பிடிக்கும்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தண்ணி வேணுமா ஃபேமிலிஸ்? தேங்க்யூமா. பாருங்க ஃபேமிலிஸ், எவ்வளோ அழகாக இருக்குது சங்கு. உயிராக இருக்கா இல்லையா? சப்போட்டா பழம் கிடைச்சது. சரியான டேஸ்ட் மக்களே. இந்த மரத்துல இருந்து தான் சரியான டேஸ்ட். அப்பா கருப்பட்டி மாதிரி இருக்கு. யாருக்கு இந்த விதை வேணுமோ கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இங்க பாருங்க, தண்ணி போற பாதையில பூச்செடியா நட்டு வச்சிருக்காங்க எங்க அம்மா. செம்மையா இருக்கு. வாவ், அடுக்கு செம்பருத்தி. யாருக்கு வேணுமோ கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.